திருத்தணியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக 3 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தண்ணீர் புகுந்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், தற்போது அந்த பகுதியில் மழை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? மழையால் 3 அரசு பள்ளிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனை அகற்ற என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கனமழை பரவலாக பெய்து வந்தது. இந்த நிலையில் திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட திருத்தணி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கனகமாச்சத்திரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி, திருவிழாங்காடு அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளிகளில் 3 இடங்களில் உள்ள இந்த பள்ளிகளில் இந்த மழை தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக இந்த மழை தண்ணீர் பள்ளியில் 3 அடிக்கு மேல் பள்ளியை சூழ்ந்து கொண்டது. மேலும் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக அதிக அளவு தண்ணீர் இந்த 2 நாட்களில் இந்த பள்ளிகளின் வகுப்பறை வரை உள்ளே வழி சென்று விட்டது. இதனால் இன்று மழை காலையில் குறைந்து விட்டது என்று வகுப்புகள் வர வேண்டிய மாணவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மழை இல்லை என்ற காரணத்தினால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடவில்லை. மேலும் இந்த பள்ளிகள் மழை நீர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை முறையாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் தெரிவிக்கவில்லை. இதனால் மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். மேலும் இந்த தொடர்ச்சியாக பெய்து வந்த மழையின் காரணமாக பள்ளியில் அதிக அளவு தண்ணீர் சூழ்ந்து கொண்டதை வெளியேற்றுவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் முறையான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எந்த ஒரு ஆய்வு பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருந்ததினால் இன்று ரொம்ப அந்த பகுதியில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் பெருத்த சிரமம் அடைந்தனர். ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இந்த நிமிடம் வரை அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான போதிய முயற்சிகள் அவர்களால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கியமான காரணம் போதிய நிதி நிலைமைகள் மோட்டார் பம்புகள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்காக அதற்கான எந்த ஒரு பணமும் கையிருப்பு இல்லை என்று இந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இதுபோல் நிலைமைகள் ஒவ்வொரு ஆண்டும் நீடித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் 3 பள்ளிகளில் தொடர்ந்து தண்ணீர் நின்று கொண்டே இருக்கிறது. இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான தண்ணீர் வராத அளவிற்கு தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். இதுபோல் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நடவடிக்கை எடுத்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பள்ளியில் படித்து வரும் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.